அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் 91. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இது தன்வினை, ஆப்ஷன் சி. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. இது பொருள் மாறா எதிர்மறை தொடர், ஆப்ஷன் சி. கொஸ்டின் 93. கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரைக் கண்டு எழுதுக. அறை, ஆப்ஷன் சி. அறைந்தவர். கொஸ்டின் 94. இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதனை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி. அகலாது, போகாது. கொஸ்டின் 95. அஞ்சிலோதி, அது பிரித்தோம் அப்படின்னா அம் குட்டல் சில குட்டல் ஓதி, ஆப்ஷன் டி. கொஸ்டின் 96. பிரித்து எழுதுக. உன் பொதி விழா, இது பிரித்தோம் அப்படின்னா உன் குட்டல் பொதி குட்டல் ஆ விழா, ஆப்ஷன் டி. கொஸ்டின் 97. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். அப்போ மனுமுறை கண்ட வாசகம் அந்த நூலை எழுதினது யாரு? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 98. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லில்லியன் வாட்சன். கொஸ்டின் 99. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி, ஆப்ஷன் பி. ஜென்ரல் தமிழில் கடைசி கொஸ்டின். தமிழ் நாடகக்கலையின் பெர்னாச்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி, ஆப்ஷன் சி. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.